சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கான எபிசோட் தரமா போச்சு. ஆதிரை அவர்கள் எஃப்ஜே மேல கேஸ் போட்டு எஃப்ஜேவை போட்டு கிளிகிளின்னு கிளிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சா ஆதிரை அவர்களுக்கு அது ரிவீட் ஆகிற மாதிரி விக்கல்ஸ் விக்ரமும் எஃப்ஜேவும் ஒரு சிறப்பான சம்பவத்தை பண்ணி வச்சிருப்பாங்க. இதனால நீதி வென்றதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்விக்குறியா தான் வந்திருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்வதி மற்றும் கமருதீன் இவங்க செய்த தப்பால இன்னைக்கு முழுக்க காபி டீ முட்டை அப்படின்னு சொல்லி எதுவுமே சாப்பிடாம வந்திருக்காங்க. ஆனா எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாம பார்வதியும் கமருதீனும் ரன்னிங் போறோம் அப்படிங்கிற பேர்ல மைக்க கழட்டி வச்சுட்டு ரன்னிங் போயிட்டே பேசிக்கொண்ட விஷயங்களா வந்து இருக்கட்டும். சரி இது இப்படியே விட்டு ஆகாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்து 2 பேருக்கும் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்த முடிவா இருக்கட்டும். அண்ட் ஃபைனலி பார்வதி அவர்கள் எஃப்ஜே மீது போட்ட கேஸில் வெற்றி பெற்றதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சம்பவங்கள் இன்னைக்கான எபிசோடில் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத 1 by 1 வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். சம்பவம் நம்பர் 1. இந்த பார்வதியும் கமருதீனும் என்னதான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரியவே இல்லை. ஏன்னா இவங்க ரெசார்ட்டுக்கு வந்திருக்காங்களா, இல்லை ஹாலிடே பிக்னிக் வந்து வந்திருக்காங்களா, இல்லை ஹனிமூனுக்கு வந்திருக்காங்களா, இல்லை பிக் பாஸ்க்கு வந்திருக்காங்களா அப்படின்றது தெரியவே இல்லை. ஏன்னா இஷ்டம் போல் வந்து இருந்துட்டு இருக்காங்க, இஷ்டம் போல் மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசுகிறாங்க, இஷ்டம் போல் என்னெல்லாம் பேச முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து பேசிக்கிறாங்க 2 பேரும். ஸோ இது வந்து என்ன மாதிரியான காதல் அப்படின்றதே சுத்தமாக புரியவே இல்லை. சரி காலையில் பயங்கரமாக ரன்னிங் போயிட்டு இருக்காங்க. சரி ரன்னிங் தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா 2 பேரும் சீக்கிரட்டாக ஏதோ பேசிக்கிட்டே வந்து ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்த உடனே அமித் அவர்கள் கேட்குறாங்க, இந்த மாதிரி வேலைகள் பண்ணாதீங்க, மைக்கை போட்டு ஓடுங்க, ஓடுறதா இருந்தால் கூட அப்படின்னு சொன்ன உடனே மைக்கை போட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த உடனே அமித் அவர்களுக்கு செம்ம காண்டாவது. அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரம் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காப்ல. அப்போ கமருதீன் வந்து பார்வதி கிட்ட சொல்கிறாங்க, விக்கல்ஸ் வந்து அமைதியாக இருக்கான், காலையிலே உரண்டு இழுத்தான், டீ குடிக்கல காப்பி குடிக்கல அப்படின்ற மாதிரி, நான் அமைதியாக வந்துட்டேன், ஸோ அதனால் அவன் பார்த்துட்டு இருக்கான், அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டேய் அவன் இருக்கும்போது தானே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே விக்கல்ஸ் விக்ரமுக்கு செம்ம காண்டாவது. காண்டாகிறது மட்டும் இல்லாமல், ஆண்டவரே இவங்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஆண்டவரே, எந்த குறையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிற மாதிரி எது பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு இருக்காப்ல. இதுக்கு பார்வதி வேற ஆமா நல்லா இருக்கணும், இந்த வீடியோ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, வீடு எப்படி நல்லா இருக்கும், அதான் முட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, டேய் நாங்களும் டெய்லி கதறிட்டு தானே வந்து இருக்கோம், என்ன பண்றது, பிக் பாஸ் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்களே விக்கல்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்றாங்க. அதாவது இவங்க தப்பு பண்ணுவாங்களாம், கடைசியா பழியை தூக்கிட்டு போய் பிக் பாஸ் மேலே போடுவாங்களாம். அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் கூட்டு வச்சு ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாப்புல அமித் அவர்கள். ஆக்சுவலாக இதை சாண்ட்ரா, விக்ரம், ஆதிரை இவங்க எல்லாருமே சொன்ன ஒரு விஷயங்கள் தான். என்னென்னா இவங்க 2 பேரால் தானே நமக்கு பிரச்சனை வந்து நடந்துச்சு, ஆனால் இவங்க அதை பற்றி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்கிற மாதிரி வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குற்ற உணர்ச்சியே இல்லாத இந்த 2 பேருக்கு ஏதாவது ஒரு தண்டனையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வராங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய அமித் அவர்கள் வந்து பேசுகிறாங்க. ஆக்சுவலாக நேத்திக்கு வந்து இந்த மில்க்கு காஃபி அப்புறம் முட்டை இதெல்லாம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் இவங்க ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சியில் இருப்பாங்க, சரி அவங்கள எதுவுமே நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் விடுங்க அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் வந்து இருந்துட்டு இருக்காங்க, ஸோ அதனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமித் அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குற்ற உணர்ச்சி இல்லை அப்படின்லாம் வந்து சொல்லாதீங்க, எங்களுக்குள்ள குற்ற உணர்ச்சி எல்லாம் வந்து இருந்துட்டு தான் வந்து இருக்கு, ஆனால் என்ன அதை நாங்கள் வெளிப்படையாக காமிச்சிக்கிட்டே வந்து இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து மழுப்புறாங்க. பட் இருந்தாலும் இல்லைம்மா அப்படியெல்லாம் பெருசாக தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் அமித் அவர்கள் பேசுகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் பேசுனதுக்கு அப்புறம் இவர் ஒரு டெசிஷனுக்கு வந்து வராப்புல. அதாவது இவங்க 2 பேருமே இந்த வாரம் முழுக்க பேசாமல் வந்து இருக்கணும், அதுதான் இவங்களுக்கான தண்டனை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கும் பார்வதி வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. என்னதுங்க இது, சும்மா என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கீங்களா, இந்த இடத்துல கம்யூனிகேஷன் தானே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பேசுறது தானே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதையே நீங்கள் கட் பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க, அதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது, பேசாமலாம் இருக்க முடியாது, அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார், உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க. அண்ட் நம்மளுடைய அமித் அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக இதை வந்து நான் மட்டுமே வந்து யோசித்து முடிவு பண்ணல, இதை யோசிக்கிறதுக்கு வந்து 2 பேர் வந்து உதவுனாங்க, ஒன்று ஆதிரை அதுக்கப்புறம் விக்ரம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம கமருதீனுக்கு கோவம் வருது. ஞானா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் சின்ன பசங்க மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. ஏங்க நாங்கள் என்னங்க பண்ணுங்க, நீங்கள் தான் பண்ணாமல் விட்டுட்டீங்க, அதனால தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, முட்டை இல்லை காஃபி இல்லை டீ இல்லை பால் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சில பேர் டெசிஷன்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கமருதீன் வந்து சொல்கிறாங்க, என்னுடைய கேமை வந்து அஃபெக்ட் பண்ணாது, ஸோ அதனால் வந்து இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. விக்கல்ஸ் எந்திரிச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாருங்கள் இவங்களை பிரித்து வைக்கணும் அப்படின்றதுக்காகவெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது, ஆக்சுவலாக அப்படி சொன்னாக்கா இல்லை
அப்படி பண்ணாக்கா அவங்களுக்கு அது மைண்டில் வந்து இருக்கும். ஸோ அதனால் மறுபடியும் அதை பண்ணாமல் வந்து இருப்பாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் 2 பேரும் பேசாமல் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி விக்கல் சொல்கிறாப்புல. அதுக்கடுத்து வியானா என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஓகே தான், அவங்க பேசாமல் இருக்கிறது நல்லது தான், இந்த மென்டல் ஹெல்த் ஒன்றும் பெருசாக வந்து அஃபெக்ட் எல்லாம் ஆக போகிறதில்ல. ஸோ அதனால் மயக்கு போடாமல் பேசும்போது என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்களோ அந்த வார்த்தைகளை வந்து அவங்க மயக்கு போட்டே கூட பயன்படுத்திட்டோம், இல்லை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா அவங்க இங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா வந்து பேசுகிறாங்க. ஸோ உடனே பார்வதிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. அந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு இங்கே யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நாங்கள் என்ன மயக்க போட்டு பேசணும், என்ன பேசக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய விஷயம், அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொல்கிறாங்க. இப்போ நான் இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, வாடகை வீட்டுக்கு வந்த மாதிரி தான் வந்து இருக்கீங்க, அந்த இடத்துல 15 பேர் வந்து இருக்காங்க, 15 பேரும் உங்களுடைய தப்புனால கஷ்டத்தை வந்து அனுபவிக்கிறாங்க, தண்டனையை வந்து அனுபவிக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் யாருமே எதுவுமே எங்களை வந்து சொல்லிடக்கூடாது அப்படின்றதுல மட்டும் அவ்வளோ கான்சியஸாக இருக்கக்கூடிய பார்வதிக்கு கொஞ்சம் கூட அறிவு புத்தி வந்து இருக்க வேணாம். இது வந்து ஒரு பிக் பாஸ் வீடு, நம்ம இந்த மாதிரி ரூல் பிரேக்கெல்லாம் பண்ணி வந்து பேசக்கூடாது, ஆல்ரெடி எத்தனையோ தடவை வார்னிங் கொடுத்துட்டாங்க, ஏன் விஜய் சேதுபதியே வார்னிங் கொடுத்துருக்காரு, ஸோ இந்த நேரத்தில் நம்ம இப்படி பண்ணுறோமே இதெல்லாம் தப்பாக இருக்கும், தப்பாக போயிடும் அப்படின்ற கொஞ்சமாவது அந்த உணர்வு இருந்திருந்தாக்கா பார்வதி இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் வேற யாருக்கும் சொல்கிறதுக்கு உரிமையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு யாருங்க ஃபஸ்ட்டு உரிமை கொடுத்தது, மயக்க வந்து கழட்டிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொன்னாரா, இல்லை மற்ற கண்டஸ்டன்ட்டுக்கு சொன்னாங்களா, இல்லை ஹவுஸ்மேட்ஸ் சொன்னாங்களா? இல்லை, அப்புறம் அந்த மயக்க பிடுங்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. சாண்ட்ரா எந்திரிச்சு சொல்கிறாங்க பாருக்கு வந்து அந்த குற்ற உணர்ச்சி இருக்குது, ஆனால் கமருதீனுக்கு தான் இல்லை போல, ஏன்னா நான் அப்படி வந்து பார்த்ததே கிடையாது கமருதீன் அப்படின்னு சொல்லும்போது கமருதீனுக்கு உடனே கோவம் வருது, எங்களுக்கு குற்ற உணர்ச்சியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் நிரூபிக்கணும்னு அவசியமெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் வந்து பேசுகிறாப்புல. கமருதீன் இவ்வளோலாம் கோவம் வந்தால் நீங்கள் கரெக்டாக இருந்துடணும் கமருதீன், நீங்கள் ஒன்று கரெக்டாக இருங்க, இல்லைனா கோவப்படுங்க, கரெக்டாகவும் இருக்க மாட்டீங்க, கோவமும் படுவீங்க அப்படின்னா அப்போ ஒழுங்காக நியாயமாக அங்கே ஒரு ஆள் சில பேர் வந்து கேமை ப்ளே பண்ணுறாங்களோ இல்லையோ, பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களே அவங்களுக்கு கோவம் வருங்க, அப்படி தான் வரும். அப்போ நீங்கள் வந்து கோவப்படவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருங்க, கரெக்டாக இருந்துட்டு கோவப்படுங்க, ஏற்றுக்கிறோம். அதுக்கடுத்தா சுபி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு வேணால் வந்து சொல்லலாம், ஆனால் பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் உரிமையே கிடையாது நமக்கு யாருக்குமே. ஸோ அதனால் வேறு ஒரு தண்டனையை பார்க்கலாம், இல்லை வேறு ஒரு தண்டனையை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வராங்க. ஸோ அப்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லா வேலையும் நீங்கள் தான் பார்க்கணும், கிச்சன் கிளீனிங் நீங்கள் தான் பண்ணணும், பாத்ரூம் கிளீனிங் நீங்கள் தான் பண்ணணும், ஃப்ளோர் கிளீனிங் அதை நீங்கள் தான் பண்ணணும், லிவிங் ஏரியா கிளீனிங் அதையும் நீங்கள் தான் பண்ணணும், ஸோ இந்த 4 வேலையும் நீங்களே பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த வாரம் முழுக்கவே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதையும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் ஒன்று பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, இல்லைனா வேலை செய்யணும்னு வந்து சொல்கிறீங்க, எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னங்க இது, நீங்கள் ஒன்று பேசவும் கூடாது, பேசாமலும் இருக்க போகிறதில்ல என்ன, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வேலைகளும் நீங்கள் செய்ய மாட்டீங்க, ஆனால் உங்களால் நாங்கள் சஃபர் ஆகிறோம்ல, அப்போ நாங்களே வந்து சஃபர் ஆகிக்கிறோம், இதுக்கப்புறம் யாருமே வந்து மற்ற கண்டஸ்டண்ட்டுங்க பார்வதிக்கிட்டையும் கமருதீன்கிட்டையும் பேசவே கூடாது, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு தண்டனை வந்து பார்த்திங்கன்னா அமித் அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையான பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துக்கவே கிடையாது. அதுக்கடுத்த இன்னொரு தண்டனை வந்து சொல்கிறாப்புல, அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே நீங்களாம் ஒத்துழைக்கலைன்னா கூட பரவாயில்ல, பட் நான் வந்து இதை எடுத்து நான் செய்யணும்னு நினைக்கிறேன், இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்க அப்படின்னா நான் வந்து பச்சை தண்ணி கூட வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு அதை மட்டும் குடிச்சிட்டு சாப்பாடே நான் சாப்பிடாமல் வந்து இருப்பேன் அப்படின்ற மாதிரி அமித் அவர்கள் இப்படி ஒரு டெசிஷன்ஸை எடுத்த உடனே, சார் அவங்க பண்ண தப்புக்கு நீங்கள் ஏன் சார் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க, நீங்கள் ஏன் சார் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறீங்க, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் தப்பு, நீங்கள் வந்து தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடாம மட்டும் உண்ணாவிரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா நாங்களும் தூங்கிட்டே வந்து உண்ணாவிரதம் இருக்க போகிறோம், நீங்கள் வந்து அந்த மாதிரி உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நான் வந்து இதை விட்டுறேன், ஆனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் கமருதீனும் பார்வதியும் தனியாக போய் பேசுகிறாங்க. தனியாக போய் பேசுனதுக்கப்புறம் ஒரு டெசிஷன்ஸ்க்கு வந்து வராங்க. ஓகே நம்ம வந்து பேசாமலாம் இருக்க முடியாது, நம்ம பேசிடலாம் என்ன, ஸோ அதனால் வந்து நம்ம எல்லா ஏரியாவில் இருக்கக்கூடிய வேலைகளை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, எல்லா வேலைகளும் அவங்களே பண்ணுறாங்களா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் எல்லார் முகத்துலேயும் ஒரு சிரிப்பு, அப்பாடா எப்படியோ ஒன்று நம்ம வந்து கஷ்டப்படாமல் ஒரு வேலையை வந்து வாங்கிக்க போகிறோம், ஒன்று நம்ம டீ காஃபி கூட குடிக்காமல் வந்துருந்துடலாம், ஆனால் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சில பேர் வந்துருந்தாங்கல்ல, ஸோ அவங்களுக்கெல்லாம் செம பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி வந்துடுச்சு. ஆனால் இந்த தண்டனை நல்ல ஒரு தண்டனை தான் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அண்ட் பிக் பாஸ் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஜமாகவே மற்ற கண்டஸ்டன்ட்டுங்களை தண்டிக்கக்கூடாது, இவ்வளோ தூரம் தண்டிக்கக்கூடாது, அது மிகப்பெரிய தப்பு ஆக்சுவலாக.
இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நேத்திக்கே வந்து வினோத் அவர்கள் வந்து கேஸ் போட்டாப்புல பிக் பாஸ்க்கு. அடுத்ததா ஆதிரியுடைய கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹியரிங் வந்து வருது. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கேஸ், அதாவது நேத்திலிருந்து கணக்கு பண்ணோம்னா 2வது கேஸ். ஓகேவா? ஸோ இந்த கேஸ் வந்து பயங்கரமாக எதிர்பார்ப்போட வந்து இருந்தது. ஆனால் இந்த எதிர்பார்ப்பை மொத்தமாக போட்டு உடச்சி விட்டாங்க. ஸோ அதனால் பெருசாக ப்ரோமோவில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா வரவே இல்லை. அதில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன். என்னென்னா நம்மளுடைய ஆதிரை இருக்காங்களே, அவங்க எதனால் கேஸ் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே அவர்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கம்ஃபர்ட் ஜோன் வந்து கொடுக்கப்பட்டதாகவும், அதே போல் நல்ல நட்பை தாண்டிய ஒரு உறவு, அந்த உலகத்திலேயே பேர் வைக்காத அளவுக்கு வந்து நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து இருந்தோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்ததுக்கப்புறம் இவராகவே எல்லாருக்கிட்டையும் போய் அவங்க வந்து லவ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வந்து ஃபீலிங்ஸ் வந்து இருக்காங்க, ஆனால் எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரியும், ஒரு நாளைக்கு வந்து அன்னியன் மாதிரியும், ஒரு நாளைக்கு வந்து அம்பி மாதிரியும், ஒரு நாளைக்கு நல்லா பேசுவான், ஒரு நாளைக்கு எரிஞ்சு விடுவான், என்னன்னு கூட என்னால் காரணமே கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை எனக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் வந்து வெளியே இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால இப்படி பண்ணுறானோ அப்படின்னு சொல்லி கூட நான் வந்து கேட்டு பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் கூட வந்து கொஞ்ச நாட்களாக நல்லா தான் இருந்தான். திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து பயங்கரமாக கோவப்படுவான், திடீர்னு அடுத்த நாளே வந்து நல்லா சந்தோஷமாக வந்து இருப்பான். ஸோ அவனுக்கு ஏற்ற மாதிரி என்னை பயன்படுத்திக்கிட்டான். இதை வந்து நான் எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, என்னை எப்படி வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டானோ, அதுக்கப்புறம் லவ் பண்ணுறேன் அப்படின்றத எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவன் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு விக்டிம் கார்டை யூஸ் பண்ணுறது, மென்ஸ் கார்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணானோ, அதே மாதிரி தான் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இன்னொரு பெண்ணுடைய லைஃப்லேயும் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதாவது வியானாவை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய கேஸு. அண்ட் கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ஆதிரியை கூப்பிட்றாங்க. ஆதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஆரம்பத்துலேருந்து வந்து சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு 3 டேஸ்லேருந்தே எனக்கு ஒரு அஃபெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவன் மேலே வந்து கிரியேட் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவன் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து எனக்கு வந்து கொடுத்தான். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனில் வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக வந்து இருந்தோம். எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி டிஃபைனே வந்து பண்ண முடியாது. உலகத்திலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பேரே இன்னும் வைக்கவே கிடையாது. ஏன்னா பாய் ஃப்ரெண்டுன்னு வச்சுருவாங்க, ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அதே போல் லவ்வர்னு வந்து சொல்லிடலாம். ஆனால் இந்த ஒரு நட்புக்கு எங்களால் பேரே வைக்க முடியல, உலகத்துலேயும் அந்த பேரே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆதிரை. எப்படியாப்பட்ட கூமட்டையாக வந்து இருப்பாங்க. அவங்க இருக்காங்களோ இல்லையோ, அவங்கள பார்க்குற நம்ம தான் கூமட்டையாக இருப்போம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவங்களுக்குள்ளர நடந்த இன்சிடென்ட்டை பற்றியெல்லாம் வந்து விளக்கமாக வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? சாட்சியங்களோட பொறுமையாக நிதானமாக ஆதிரைக்கும் எஃப்ஜேவுக்கும் எப்படி அஃபெக்ஷன் ஆயிடுச்சு, எப்படி வந்து கம்ஃபர்ட் ஜோனில் வந்து போனாங்க, அண்ட் கம்ஃபர்ட் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, அதுக்கப்புறம் எஃப்ஜே அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணார், மற்ற கண்டஸ்டன்ட்டுங்கிட்ட போய் இவர் என்னவா சொல்லியிருக்காரு ஆதிரை பற்றி, அவன் என்ன மேலே வந்து ஒரு ஃபீலிங்ஸோடு வந்திருக்கான், ஆனால் எனக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க ஆதிரை பின் பை பின்னா. ஓகேங்களா? பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்மளுடைய எஃப்ஜே அவர்களை வந்து கூப்பிட்டு நிப்பாட்டி கேட்குறாங்க, என்னப்பா அவனுடைய பிரச்சனை என்ன, இந்த மாதிரி ஒரு குற்றம் சாட்டியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ அவர் வந்து இன்னும் பயங்கர கிளாரிட்டியோடு வந்து பேசுகிறாப்புல. எப்படி பேசுகிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3-4 டேஸ்லேயே வந்து எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு வைப் ஆயிடுச்சு. அதனால் ஒரு கம்ஃபர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணோம். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே தோழன் என்று தோள் கொடுத்து சாஞ்சிக்கிறதுக்குன்னு கண்டிப்பாக ஒரு ஆள் வந்து வேணும், ஒரு சப்போர்ட் அப்படின்றது வந்து வேணும். ஸோ அந்த சப்போர்ட்டை வந்து நான் ஆதிரை மாதிரி வந்து பார்த்தேன். ஸோ அதனால தான் ஆதிரை கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து இருந்தேன். ஸோ அப்புறம் அவங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன். நான் இப்பயும் சொல்கிறேன், எங்கள் அம்மா மேலே சத்தியமாகவும் சொல்கிறேன், என் கலை மீது சத்தியமாகவும் வந்து சொல்கிறேன், நான் வந்து ரொம்ப நட்போடு தான் பழகினேன், ரொம்ப கம்ஃபர்ட்டோடு தான் வந்து இருந்தேன். ஆனால் எப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதோ, எனக்கு எப்போ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து தெரிய வந்ததோ, அதுக்கப்புறம் நான் விலக ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறது எனக்கு தெரியும். ஸோ அது வந்து வெளியே கூடிய மக்கள் வந்து பார்க்கும்போது நம்மளை எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நான் வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் விலக ஆரம்பித்தேன் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே அவர்கள் வந்து சொல்லியிருப்பாப்புல. ஸோ இது அவருடைய தரப்பு நியாயம். ஆக்சுவலாக இவர் சொன்னது எல்லாமே கரெக்டான ஒரு விஷயம். ஏன்னா ஆதிரை தான் வந்து தேடி போனாங்க எஃப்ஜேவை, அதுக்கப்புறம் லவ் பண்ணாங்க, லவ் பண்ணுற மாதிரி ஃபீலிங்ஸை கொடுத்தாங்க, கிஸ் கொடுத்தாங்க, அந்த இடத்துல தொட்டாங்க, அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் சொன்னால் ரொம்ப அசிங்கமாக வந்து இருக்கும் மக்களே, ரொம்ப கேவலமாக வந்து இருக்கும். லைவில் நடந்த நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எபிசோடில் காட்டப்படவில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரை வந்து ஓப்பனாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எஃப்ஜே கிட்ட வந்து கிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து லைவில் எஃப்ஜேவும் சொல்லியிருக்காப்புல அண்ட் ஆதிரை அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, அதுக்கு ஆதிரை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் சொன்னேன்ப்பா, ஆமாம் நான் கிஸ் ஒன்று கேட்டேன், நான் இல்லைன்னா வந்து சொல்ல கிடையாது, முத்தம் கேட்டேன்.
ஸோ அந்த மொத்தம் வந்து எப்படி கேட்டேன் அப்படின்னா, விக்கல்ஸ் கூட தான் வந்து இந்த கேப்டன்சி டாஸ்க்கு முடிஞ்சதுக்கு போனதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் ஒரு ஹக் கேட்டேன், அந்த மாதிரி நான் ஒரு கிஸ் கேட்டேன் அப்படின்றாங்க. ஏன்னா டேய் என்னடா நடக்குதுங்க, வெளியே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்கிறீங்க, உள்ளர வந்து இன்னொரு பாய் ஃப்ரெண்டை செட் பண்ணுறீங்க, பாய் ஃப்ரெண்டுன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, லவ்வருன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஃப்ரெண்டுன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, அதுக்கப்புறம் உலகத்திலேயே அதுக்கு வந்து பேர் வைக்கவே கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க, என்னடா உருட்டுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. புரியுதுங்களா? கிஸ் கேட்டுட்டு வெளியே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, இவங்க கிஸ் கேட்டுட்டு இருக்காங்க உள்ளர பாய் ஃப்ரெண்டு மாதிரி ஒரு ஆளை நினச்சிக்கிட்டு. என்ன ஒரு நியாயம் பாருங்க எப்பா சாமி. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதெல்லாம் பண்ணது என்னுடைய தப்பு தான், ஆமாம் அவங்க குற்றம் சாட்டியது எல்லாமே நான் வந்து செஞ்சிட்டேன், உண்மைதான் அது நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி எஃப்ஜே அவர்கள் அப்ரூவராக மாறிடுறாப்புல. அப்ரூவராக மாறிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கேஸை என்ன பண்ணுவாங்க, டிஸ்போஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ என்னப்பா இவ்வளோ நேரம் வந்து கோர்ட்டோடைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்க, அப்போ முன்னாடியே வந்து சொல்ல வேண்டியது தானே, இவ்வளோ தூரம் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியதே இல்லையே, ஆதிரை கொடுக்கும்போதே நீங்கள் வந்து சொல்லியிருந்திருக்கலாமே, ஆதிரை சொல்லும்போதே நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அமித் அவர்கள் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய அக்கா அரோரா இருக்காங்களே, அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து என்னடா இது டெசிஷன்ஸே எடுத்துட்டாங்க போல், தீர்வே வந்து கொடுக்க போகிறாங்க போல், ஆனால் நம்ம ஒன்றும் ஆர்குமெண்ட்டே ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி போய் ஆர்குமெண்ட்டும் ஆரம்பிக்கிறாங்க. இல்லை முன்னாடி வந்து அன்கான்சியஸ்னாரு, இல்லை தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னார், பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாரு, இது என்ன இது கான்ட்ராடிக்ஷனாக வந்து இருக்குது, நான் வந்து சில சாட்சியங்களை வந்து கூப்பிட்டு விசாரிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம அரோரா சொல்கிறாங்க. ஏமா அதுதான் அவன் ஒத்துக்கிட்டானே நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் விசாரிக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டெசிஷன்ஸை வந்து சொல்லி முடிச்சிட்டாப்புல. அதுக்கப்புறம் இதனால இது புட்ட கேஸாக வந்துருக்கு, இதை பற்றியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காப்புல. அதுக்கப்புறம் பற்றி எரியுது வீடு, பற்றி எரியுது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமித்தை பிடிச்சிட்டாங்க, ஆதிரை, பார்வதி, அதுக்கப்புறம் திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை கத்தி வந்து பேசுகிறாங்க, இது எவ்வளோ பெரிய கேஸ் தெரியுமா, ஆனால் நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் டேர்ம்ஸாக வந்து முடிச்சிட்டிங்க, நீங்கள் லாயருக்கு படித்ததுனால இப்படி வந்து ஒரு டெசிஷன்ஸ் வந்து எடுத்துட்டிங்களா, ஆனால் அவன் என்னென்ன பண்ணியிருந்தான் தெரியுமா, ஆக்சுவலாக அவங்க என்னென்ன பண்ண வந்தாங்க, என்னென்ன செஞ்சுட்டு இருந்தான், அதெல்லாம் நான் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் இத்தனை விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் சிம்பிளாக வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி ஆதிரை சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்வதி கத்துறாங்க, ஏன்னா இப்படியெல்லாம் பண்ணீங்க, ஏன் இப்படியெல்லாம் பண்ணீங்க, அவங்களுடைய ஃபீலிங்ஸை பற்றி நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்ற போது, ஏங்க அதுதான் வந்து சொல்லிட்டோமேங்க, சொல்யூஷனே அதுதான், அவன் தான் அப்ரூவராக ஆகிட்டானே, ஆமாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டானே, அதுக்கு மேலே அவனை பற்றி விசாரிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க, அதான் ஒத்துக்கிட்டான்ல. நீங்கள் ஒரு வேளை அப்பீல் பண்ணி அவன் ஏதாவது சொல்லி அதுக்கு வந்து நீங்கள் மாற்று கருத்து சொல்லி நீங்கள் சொல்கிறக்கூடிய கருத்துக்களுக்கு அவர் மாற்று கருத்து சொன்னால் அது விவாதமாக மாறும், அப்போ கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக நிற்கும். ஆனால் அவன் தான் வந்து மொத்தமாக முடிச்சு விட்டானே, ஆமாம் நான் எல்லாத்தையும் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இதை சொல்லிவிட்டு இந்த பக்கம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம எஃப்ஜேவுக்கும் விக்ரமுக்கும் ஒரே சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எஃப்ஜே என்ன சொல்கிறான், நான் அதை பற்றி கிளாரிஃபை பண்ணிவிட்டேன், அம்மா சத்தியமாக சொல்லிட்டேன், கலை சத்தியமாக வந்து சொல்லிட்டேன், ஆனாலும் அவன் நம்பலை அப்படின்ற மாதிரி 2 தடவை நான் சொல்லிட்டேன். வைல்டு கார்டு என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் நான் எமோஷன்ஸை வச்சு நான் விளையாடவே கிடையாது, உன்னை வச்சு நான் விளையாடவே கிடையாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரு கேஸை போட்டுட்டா வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பக்கம் பார்த்தா ஆதிரை நான் இல்லை, அவள் வந்து என்கிட்ட எதுவுமே பேசவே கிடையாது, எதுவுமே அவன் சொல்லவே கிடையாது, அப்பாலைஸ் பண்ண கிடையாது, எதுவுமே பண்ண கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் எது நம்புறது அப்படின்றதே எனக்கு சுத்தமாக புரியல. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா, அதுக்கப்புறம் நம்ம எஃப்ஜே, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆதிரை, இவங்கெல்லாம் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதிரை வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க, இவன் எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து சொல்கிறாப்புல. அதுக்கு அரோரா சொல்கிறாங்க, எங்க எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க, இந்த டாஸ்க் கூட முடிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா காம்ப்ரமைஸ் பண்ணி விடுறாங்க அரோரா. அதுக்கப்புறம் அழுக ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஆதிரை. அதுக்கப்புறம் எஃப்ஜே அவர்கள் போயிட்டு கட்டி அணைச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே முகத்தை வச்சுக்கிட்டு சாரி நான் பண்ணது தப்பாக கூட இருக்கட்டும், மிகப்பெரிய சாரி, எதுவாக இருந்தாலும் நம்ம வெளியே போய் கண்டினியூ பண்ணுறதா இல்லை இங்கேயே இருந்து கண்டினியூ பண்ணுறதா எல்லாமே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ சண்டை பிடிக்கிறாங்க, காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. இதுக்கிடையில் ரம்யா வேறு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ரம்யா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் 100 கேமரா வச்சுட்டு நான் லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எஃப்ஜே வந்து சொல்லியிருக்கா. அது உண்மை தான். அப்படி சொன்ன ஒரு ஆள் வியானாவை பற்றி ஏன் அவங்க வந்து ஃபீல் பண்ணணும், வியானா கிட்ட மட்டும் ஏன் மறுபடியும் லவ் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கணும் அப்படின்றது தான் ஆதிரியோட மிகப்பெரிய ஒரு கருத்தாக வந்திருந்தது. ஆனால் மொத்தத்தையும் போட்டு சுக்குநூறாக உடச்சி விட்டாங்க விக்கல்ஸ் விக்ரமும் எஃப்ஜே அவர்களும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது விக்கல்ஸ் வந்து செம்ம ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக அவர் தப்பு தான் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக சாட்டர்டே எபிசோடில் அதுக்கான ரிப்ளிகேஷன் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அண்ட் வியானா அவர்களும் அவங்க சொல்லிட்டாங்க, இந்த ஜெயிலுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சொன்னாரே என்கிட்டே அதே வார்த்தையை தான் சொன்னான், 2 பேரும் ஒன்றா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தப்பாக பேசுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து சொல்லும்போது எனக்கு வந்து அதுதான் ஞாபகம் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை அது என்னுடைய கன்சர்ன் தான்,
ஓகேவா, அவனுடைய கன்சர்ன் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு உண்மையை வந்து போட்டு உடைக்கிறாங்க. ஸோ டோட்டலாக ஆதிரைக்கு வந்து நெகட்டிவாக மாறி இருக்கு. என்னதான் அவங்க கேஸில் வின் பண்ணியிருந்தாலும் எஃப்ஜேவுக்கு பாசிட்டிவாக மாறி இருக்கு. ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்கும். ஆனால் சாட்டர்டே எபிசோடில் எப்படி மாறுது அப்படின்றத மட்டும் பாருங்கள். அடுத்ததாக பார்வதியோடைய கேஸ் வந்து வருது. எஃப்ஜே மேலே வந்து போட்டிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை வந்து லேபிளிங் பண்ணுறாங்க, லாங் டிரைவுக்கு வந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக அதாவது மேரேஜ் ஆன ஒரு ஆணை வந்து பார்வதி அவர்கள் வந்து லாங் டிரைவ் கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்யூசேஷன் வந்து வச்சுருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு லேபிளிங் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், அதே போல் லவ் கண்டென்ட்டை தவிர வேறு எதுவுமே வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லேபிளை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுபோல் அமித் அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றது தான் கேஸு. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்வதி அவர்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க பக்க நியாயத்தை. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ வந்து என்கிட்ட வந்து ஜீப் இருக்குது, கார் இருக்குது, ஸோ நாங்கள் வந்து ஒரு லாங் டிரைவ் வந்து போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறோம் சார் அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அமித் அவர்களையும், அதாவது மேரேஜ் ஆன அமித் அவர்களையும் எங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பிட்டு, பாரு மேரேஜ் ஆன ஒரு ஆள்கிட்ட லாங் டிரைவ் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, என்ன பாரு அப்படின்னு வந்து கலாய்க்கிறாப்புல, இது வந்து ஒரு லேபிள் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க பார்வதி. அதுக்கடுத்து இன்னொரு இன்சிடென்ட்டில் அமித் அண்ட் பார்வதியோட கெமிஸ்ட்ரியை பாருங்களேன், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் வந்து சொல்லிட்டு போகிறாரு, லேபிள் பண்ணுறாரு, தவறான எண்ணத்தோடு வந்து பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த வீட்டுக்குள்ளே லவ் கண்டென்ட் மட்டும்தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி என்ன வந்து லேபிள் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் வந்து சொல்கிறாங்க தன்னுடைய இன்சிடென்ட் எல்லாம் சொல்லி. இதுக்கு எஃப்ஜே அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் அந்த லாங் டிரைவ் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த லாங் டிரைவுக்கு நான் என்ன சொன்னேன்னா, சார் ஒன்றும் இல்லை சார், அவங்களா தான் சார் பேசிகிட்டு இருந்தாங்க, கார் இருக்குது, ஸோ பெட்ரோல் நீங்கள் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யாரை பிடிச்சிக்கோங்க, நீங்கள் வந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கோங்க, லக்கேஜ் நீங்கள் தூக்கிக்கோங்க, ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் வரும்போது எல்லாருமே கண்டஸ்டன்ட் தான், யாருமே இவங்க மேரிட் பர்சனு, இவங்க அன்மேரிட் பர்சன் அந்த மாதிரிலாம் யாரையும் எங்களுக்கு வந்து சொல்ல கிடையாது. ஸோ அதனால் இவங்க டிரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, பாரு மேரேஜ்டு பர்சன் கூட லாங் டிரைவ் போகிறாங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் சார், அது உண்மை தான் சார், ஆனால் அது அவங்க தான் சார் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லும்போதே தெரிஞ்சு போச்சு எஃப்ஜேவுக்கு வந்து லாடம் கட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கெமிஸ்ட்ரி இவங்களுடைய கெமிஸ்ட்ரி பக்காவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா பார்வதி. அதுக்கு வந்து எஃப்ஜே என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, சார் நான் சும்மா காமெடிக்கு ஜாலியாக சொன்னேன் சார், எல்லாரும் சிரிக்கிற மாதிரி வந்து சொன்னாங்க, அந்த மாதிரி நானும் சிரிக்கிற மாதிரி, பாரேன் இவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்குல்ல, அப்படி தான் சார் சொன்னேன், அதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது சார், இவங்களை லேபிள் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே சொல்கிறார். அதுக்கடுத்து தான் லவ் கண்டென்ட். ஆமாம் சார், லவ் கண்டென்ட் மட்டும் தான் சார் வீட்டுக்குள்ளே பண்ணிகிட்ருக்காங்க அவங்க, ஏன்னா அது தவிர ஒன்றும் பெருசாக வந்து பண்ண போகிறதில்ல சார், இவங்க ஒன்று கத்திக்கிட்டே வந்து இருக்கிறது, இல்லைன்னா வந்து சத்தம் போட்டுக்கிட்டே வந்து இருக்கிறது, இல்லைனா சண்டை போட்டுக்கிறதே இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க, மற்றபடிக்கு பெருசாக எதுவும் இந்த வீட்டுக்குள்ளே பண்ணதில்லை சார் அப்படின்ற மாதிரி பார்வதி மேலே அவருடைய அக்யூசேஷன் வந்து வைக்கிறாங்க இவங்க வச்ச சில கண்டென்ட்டுக்கு. ஓகேவா, ஸோ இதில் தொடர்ந்து அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நடக்குது. விக்கல்ஸ் விக்ரம் சூப்பராக பண்ணுறாரு. அஃப்கோர்ஸ் அவர் 3வது கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காரு. நம்ம சபரிநாதன் பின்னி பெடல் எடுத்துட்டார். அவர் வந்து கேட்டாப்புல, அதாவது எஃப்ஜே அவர்களே நீங்கள் வந்து சாரி கேட்டிங்களா, அமித் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் சொன்னதுக்கு வந்து சாரிங்க அப்படின்னு கேட்டிங்களான்னா, ஆமாங்க நான் கேட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது சாரி வந்து கேட்டிருக்காங்க மேடம், அதுக்கப்புறம் ஏதாவது இவர் நடந்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அது மாதிரி எதுவும் நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி பார்வதி கிட்ட கேட்டதும் அவங்களும் சொல்கிறாங்க, இல்லை சார் நடக்கலை அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ பாருங்கள் மேடம், சாரி கேட்டதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி அவர் நடந்துக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்வதி கிட்ட வந்து கேட்குறாங்க, பார்வதி உங்ககிட்ட ஏதாவது மறுபடியும் ஏதாவது சிலிமிசம் பண்ணனா, ஏதாவது வந்து பேசினானா அப்படின்னா, இல்லை அதோட சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட சாரி கேட்டானா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்கிட்ட தனிப்பட்ட முறையில் வந்து சாரி கேட்டதில்லை, பட் அமித் கிட்ட சாரி கேட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பார்வதி மாட்டிக்கிறாங்க. அவன் வந்து சொன்னான் சார் இந்த மாதிரி, ஆனால் அது சாரி கேட்குறதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி, சாரி கேட்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும்போது, அப்போது அவன் சாரி கேட்டிருக்கான், சாரி கேட்குறதுக்கு முன்னாடி ஏதோ சம்திங் வந்து சொல்லியிருக்கான், பாருங்கள் ஜட்ஜஸ் அவன் வந்து சாரி கேட்டிருக்கான், ஆனால் சாரி கேட்கல அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து அக்யூசேஷன் வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த வாக்குவாதம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் கூச்சமாகவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி, கொச்சையாக இல்லையா அப்படின்ற மாதிரி எஃப்ஜே அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விக்ரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருப்பாரு. ஏன்னா இவங்க 2 பேரையும் சம்பந்தப்படுத்தி வந்து பேசுகிறீங்கள, அதுக்காக வந்து கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் நம்மளுடைய அரோரா இருக்காங்களே, அவங்க சூப்பரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க. இந்த டேட் அப்படின்னு வந்து சொன்னீங்களே, அந்த டேட்டுனா என்ன, 1 2 3 4 நான் சொல்கிறீங்க, அதாவது எஃப்ஜே எங்கள் காதில் இன்னும் பூது சுற்றாதீங்க அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, செம்ம என்டர்டெய்னிங்காக வந்து பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்வதி அவர்கள் வந்து அந்த கேஸில் வந்து வெற்றி பெறாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே அவர் டேட் அப்படின்னு சொன்னது வந்து 1 2 3 அப்படின்னு வந்து சொன்னதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, அவர் போய் தான் சொல்கிறாரு அப்படின்றது அங்கேயே நிரூபணம் ஆயிடுச்சு.
அதே போல் அமித் கிட்ட சாரி சொல்லியிருக்காரு, பார்வதி கிட்ட பெருசாக சாரி சொல்லவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்வதி அவர்கள் லவ் கண்டென்ட்டை தவிர இன்னும் நிறைய கண்டென்ட் வந்து இந்த வீட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவர் வைக்கப்பட்ட அக்யூசேஷன்ஸ் எல்லாமே தப்பு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து பாசிட்டிவாக வந்து அமையுது. யாருக்கு? பார்வதிக்கு. நம்மளுடைய திவ்யா கணேசன் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடந்த சில பிரச்சனைகள் இருக்குல்ல, பார்வதியால் அது ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா கோர்ட்டில் இருக்கும்போது சொல்கிறாங்க, அந்த கோர்ட் வந்து டிஸ்போஸ் ஆகிடுச்சு பாருங்கள் மேடம், இப்போ கூட நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் கூட ஒரு சாரி கூட சொல்ல கிடையாது. ஸோ இப்பயே சாரி கேட்காத ஒரு ஆள் வந்து அப்போ மட்டும் எப்படி கேட்டிருப்பான், அவ்வளோ ஈகோ மேடம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அரோரா சொல்கிறாங்க, கரெக்ட், இப்போ எனக்கு புரியுது, அவர் சாரி கேட்டிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெளியே போகும்போது ஒரு சின்ன சலசலப்பு வந்து ஏற்படுது. ஏன்னா வந்து யார் ஜட்ஜஸ் வந்து முன்னாடி போகிறதா இல்லை வந்து ஆடியன்ஸ் வந்து உள்ளே போகிறதா ஃபஸ்ட்டு போகிறதா அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து வரும்போது நம்மளுடைய எஃப்ஜே அவர்கள் முன்னாடி போகிறாப்புல, என்னடா இது டெக்கோரமே யாருமே ஃபாலோ பண்ண மாட்டீங்களா அப்படின்னா, இங்கே யார் டெக்கோரம் ஃபாலோ பண்ணிட்டாங்க, நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாங்க. இதான் பாருங்கள் 8ஆம் கிளாஸ் எஃப்ஜே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு, ஆமாம் நீ லவ் கண்டென்ட் தான் வந்து பண்ணிகிட்ருக்க, ஏன் கொஞ்ச நேரத்துக்கு கூட முன்னாடி கூட வந்து மயக்க மறைச்சிட்டு பேசிட்டு இருக்கிறதுன்னு சொன்னல, அதுதான் வந்து லவ் கண்டென்ட் தான் அது பேர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தெருக்கி விட்டுருப்பாப்புல. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம பார்வதி புலம்புன்னு எல்லாருக்கிட்டையும் போய் புலம்பி சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் பாரு சாரியே கேட்கல, அதுதான் வந்து எஃப்ஜே, அதுதான் அவனோட ஈகோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக எஃப்ஜேக்கிட்டையும் போய் வந்து கேட்குறாங்க, ஏம்மா பார்வதி உனக்கே அவ்வளோ ஈகோ இருக்கும்போது எனக்கு ஈகோ இருக்கக்கூடாதா, என்னால் சாரி கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி எஃப்ஜே ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோடு அதோடு வந்து முடியுது. ஓகே மக்களே, இன்றைக்கான எபிசோடில் நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவிர சந்திக்கிறேன். அண்டில் தான் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.